கரெக்டாக அது சனிக்கிழமை வர்றதுனால உங்களுக்கு நைட்டு ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று சுக்கிர ஹோரையாக எடுத்துக்கலாம், இல்லாட்ட குரு ஹோரையாக எடுத்துக்கலாம். ரெண்டு ஹோரையில் ஏதாச்சும் ஒரு ஹோரையில் எடுத்து நீங்கள் சரடு மாற்றினீங்கன்னா அது விசேஷமாக இருக்கும். இல்லை எனக்கு ஈவினிங் பண்ண முடியலை அப்படின்னாங்க 3 சுமங்கலிங்களை வர வச்சு இல்லாட்ட 2 சுமங்கலிகளை வர வச்சு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அதை பெரிய வீட்டுக்கு மூத்த சுமங்கலி ஒருத்தவங்களை வர வைங்க, அவங்கள வச்சு அந்த கலசத்தை இறக்க வைங்க. அந்த பீடத்தில் இறக்க வச்சு அதில் ஆராத்தி எல்லாம் காமிங்க. அதே சமயம் நோன்பு கயிறு கட்டிட்டு தான் பூஜைகளை ஆரம்பிப்போம். பூஜைகளை ஆரம்பிச்சுட்டு அந்த நோன்பு கயிறு அப்புறம் தாலிச்சரடு வந்து கலசத்தில் போட்டிருப்பாங்க. அந்த தாலிச்சரடை எடுத்து அந்த மூத்த சுமங்கலி வந்து அந்த நோன்பு இருக்கிறாங்களே அவங்களுக்கு கட்டி விடுவாங்க. அவங்களுக்கு கட்டி விட்ட பிறகு அந்த மூத்த சுமங்கலி இல்லைன்னா காரடியா நோன்பு இருக்கிற பெண் வந்து அந்த வீட்டு கணவன் வந்து அதில் முக்கிய பங்கு வச்சா அவள் வந்து இன்னும் அந்த மூத்த சுமங்கலி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும் இல்லாமல் கணவன் காலையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து அந்த மூத்த சுமங்கலி காலையில் ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பாக இருக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து காரடையான் நோன்பு, இந்த காரடையான் நோன்பை நம்ம எப்படி வழிபடணும், காரடையான் நோன்பு தொடங்கக்கூடிய நாள் என்ன, எந்த நேரத்துல நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக சொல்லுங்க. முதல்ல இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன மேடம்? காரடையான் நோன்பு வந்து சாவித்திரி தேவி வந்து சிவனுக்காக விரதம் இருந்தது அப்படிம்பாங்க. எப்படின்னா சாவித்திரி தேவி வந்து சிவன் வந்து விஷத்தை உண்டார் இல்லையா, உண்ட உடனே அவர் மயக்கம் அடிச்சு விழுவார். அப்போ அவளுக்கு அந்த விரதம் இது பண்ணுறது அப்படின்னு ஒரு கதைகள் இருக்குது. இன்னொரு கதைகள் வந்து சாவித்திரி வந்து சிவனை விட்டு பிரிஞ்சு கீழே பூலோகம் வரும்போது அவள் வந்து பூலோகத்தில் வந்து காட்டுக்குள்ளே இருந்து சிவலிங்கம் வச்சு அந்த காரடையான் நோன்பு இருக்கிற காராமணியையும் அடை தட்டி அதில் வெண்ணெய் வச்சு அதில் வச்சு உருகாத வெண்ணெய் வைத்து வழிபட்டு அவரை அடைஞ்சதாக உண்டு. அதனால் இதை வந்து இந்த விரதத்தை சாவித்திரி விரதத்தை வந்து இதை வந்து பார்வதி தேவி விரதத்தை அப்படியே சாவித்திரி வந்து ஃபாலோ பண்ணி தன் கணவனை வந்து ஆயிலை காப்பாற்றினா நம்ம தர்மன்கிட்ட இருந்து அப்படிங்கிற கதையும் உண்டு. அதனால் இந்த காரடையான் நோன்பு வந்து எல்லா நோன்புகளும் லட்சுமி கடாட்சம் பொன் பொருள் அப்படி சொல்வாங்க. ஆனால் இந்த நோன்பு வந்து முழுமையாக கணவனுடைய ஆயுளுக்கும் தாலி பாக்கியத்துக்காகவும் பண்ணுற நோன்பு. இந்த கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாசி கயிறு பாசி பிடிக்கும் அப்படிம்பாங்க. மாசி கயிறு பாசி பிடிக்கும்னா அப்படியே பச்சை கலர் ஏறுற மாதிரி, பச்சை கலர் படிக்கிற மாதிரி உள்ள இது ரொம்ப நாள் தங்கின தண்ணி அப்படி அந்த மாதிரி லாங்காக ரொம்ப நாள் இருக்கிறத நிற்கும். அந்த மாதிரி அந்த பாசி பிடித்தல்னா இப்போ இந்த கயிறை போட்டு சில பேருக்கு இந்த இடத்துல பச்சை கலரில் கூட மாறிடும். அந்த மாதிரி உங்கள் கழுத்தில் அந்த கயிறு வந்து பாசி பிடிக்கிற அளவுக்கு நிற்கிற அளவுக்கு அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் ஜாயிண்ட் ஆகிற அந்த நாளில் நீங்கள் வந்து காரடையான் நோன்பு பண்ணுங்க அப்படிங்கிறது. அதாவது பூராட்டாதி நட்சத்திரம் வந்து மீன ராசிக்கு போகும்போது சூரியன் வந்து மீன ராசிக்கு போகிற அந்த ஜாயிண்டிங் அந்த சந்தி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த குரு காரகத்துவம் அந்த இது வந்து தொடும்போது நம்மளுக்கு காரடையான் நோன்புன்னு ஒன்று பண்ணுறோம். அந்த நோன்பு வந்து ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகே, ஸோ இந்த வருடம் வரக்கூடிய காரடையான் நோன்பு என்ன தேதி, என்ன கிழமையில வருது, எந்த நேரத்துல இந்த பூஜை முறைகளை நம்ம செய்யணுமா? இந்த வருடத்தில் வந்து மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு வருது. மார்ச் 14ஆம் தேதி, அதாவது மார்ச் 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பங்குனி பிறக்குது. மார்ச் 14ஆம் தேதி மாசி. இந்த மாசிக்கும் பங்குனிக்கும் இடைப்பட்ட சந்தி நேரம் நம்ம சொன்னதுனால அதிகாலை 6:45 அதாவது 14ஆம் தேதி 6:45 15ஆம் தேதி மிட் நைட்டில் 1 மணிக்கு, அதாவது 15ஆம் தேதி
வந்து 1 மணிக்கு அதாவது நம்மளுடைய டைம் படி என்னன்னா, ஆங்கில முறைப்படி வந்து 12 மணிக்கு மேல 15ஆம் தேதி பிறந்துருது. அதனால 15ஆம் தேதி அந்த 15ஆம் தேதி 1 மணின்னா, நடு நைட்டு 1 மணிக்கு அப்படின்னு அர்த்தம். அது அடுத்த மாசமாவும் கணக்கா கணக்காக்கிடுவோம். வந்துரும். ஆனால் நம்ம தமிழர்கள் முறைப்படி என்னன்னா, சூரிய உதயம் தான் நம்மளுக்கு அடுத்த மாசம். அதனால நம்மளுக்கு வந்து மார்ச் 14ஆம் தேதி நைட்டு 1 மணி வரைக்கும் காலையில மார்ச் 14ஆம் தேதி காலையில 6:45 இருந்து அந்த நைட் 1 மணி வரைக்கும் இந்த காரடையான் நோன்பு விரத காலங்கள் இருக்குது. ஆனால் இந்த விரத காலத்தில் நம்ம சரடு மாற்ற காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. சரடு மாற்ற காலம் வந்து சந்தி நேரம் அப்படிம்பாங்க. சந்தி நேரம்னா குரு காரகத்துவ பெற்ற நாள் புரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்குள்ள நாளில் நம்ம வந்து நோன்பு கயிறு மாற்றுவாங்க. அந்த நோன்பு கயிறு அந்த சந்தி நேரத்தில் மாற்றும் நேரத்த வந்து நம்மளுக்கு என்னன்னா, அது அதிகாலை 1 மணிக்குன்னு வந்திருக்கிறனால, நம்ம அந்த நேரத்தில நம்ம மேல நடு நைட்டு வந்து நம்ம சரடு மாத்த வச்சு, எல்லாருக்கும் உணவு குடுக்குறது, மங்கள பொருட்கள் குடுக்குறது விசேஷமானது. அதனால அந்த 1 மணிக்கு நம்மள மாத்த முடியாது. சூரியன் அஸ்தமனம் ஆனாலே நம்மளுக்கு அடுத்த நாளை நோக்கிய பயணம் தொடங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது மார்ச் 14ஆம் தேதி சூரியன் அஸ்தமனம் ஆகும் நாளில் உங்களுக்கு வந்து அந்த காரடையான் நோன்பு பூஜைகள நீங்க ஆரம்பிச்சிரலாம். ஆரம்பிச்சுட்டு கரெக்ட்டா நீங்க அந்த காரடையான் நோன்ப வந்து கரெக்ட்டா அது சனிக்கிழமை வர்றதுனால, உங்களுக்கு நைட்டு ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு சுக்கிர ஹோரையா எடுத்துக்கலாம், இல்லாட்டா குரு ஹோரையா எடுத்துக்கலாம். 2 ஹோரையில ஏதாச்சும் ஒரு ஹோரையில எடுத்து நீங்க சரடு மாத்துனீங்கன்னா, அது விசேஷமாக இருக்கும். இல்ல எனக்கு ஈவினிங் பண்ண முடியல அப்படின்னாங்க, மறுநாள் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால், அதாவது அடுத்த நாள் மாசி மாசம் அடுத்த நாள் தொடங்கணும்னா, சூரிய உதயத்த நம்ம முக்கியமா வச்சிருப்போம். அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் பிரம்ம முகூர்த்தத்துல சரடு மாத்திக்கலாம். இந்த மாரி இந்த மிட் நைட்ல 1 மணிக்கு வர்றதுனால நம்மளுக்கு இந்த கன்ஃப்யூஸ்ட் ஆகும். அந்த குழப்பத்த தீர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒண்ணு 14ஆம் தேதி இரவு வைக்கலாம். இல்லாட்டா 15ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்துல வைக்கலாம். இந்த 2 நாள்ல வச்சா நல்லாருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணி பண்ணி முடிச்சிடணும். முடிச்சிரணும். அதாவது 15ஆம் தேதி பண்றோம். பண்றதா இருந்தா. ஓகே. ஸோ வீட்ல பூஜை முறைகள் நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும்? இந்த காரடியான் நோன்புக்கு நம்ம விரத முறைகள் ஏதாவது இருக்கணுமா? அத பத்தி சொல்லுங்க மேம். காரடை நோன்பு முதல்ல துவங்கும்போது, அன்னைக்கு காரடை நோன்பு சொன்னேன்ல 14ஆம் தேதி அதிகாலையில் குளிச்சுட்டு, நீங்க அந்த சாமி ரூம் எல்லாமே நாளே சுத்தம் பண்ணி, மங்கள பொருட்கள் நல்ல மணம் வீச சந்தனம், குங்குமம் வைத்து, மணம் வீச வைத்து, அத வந்து பச்சை கற்பூரம்லாம் நல்லா நுணுக்கி எல்லா பக்கமும் ஏலக்காய், பச்சை கற்பூரத்த கிராம்பு இதெல்லாம் வைத்து, சாமி ரூம தொடச்சு எடுத்து அத வந்து ரொம்ப பவரா வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் நீங்க காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி ரூம்ல போயி, அந்த படங்கள்லாம் தொடச்சு வச்சிருப்பீங்க. பூ அதுக்கப்புறம் தான் நீங்க குளிச்சுட்டு போய் பூவெல்லாம் வைக்கணும். பூவ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏத்திட்டு சாமி கிட்ட வந்து விரதம் இருக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்குற மாரி. வாங்கிட்டு அந்த விளக்க அணையக்கூடாது. ஏன்னா, அந்த விரதத்துக்கான உணவுகள் நம்ம தயார் பண்ணும்போது ஆரம்பிக்கிற அந்த விளக்கு, அது அணையக்கூடாது. அதனால அந்த விளக்க ஏத்திட்டு ஃபுல்லா சாமிகிட்ட முழு உத்தரவு கேட்டுட்டு பூஜைய விரதங்களை ஆரம்பிச்சிரணும். இந்த விரதம் ஆரம்பிக்கும்போது கலசம் ஏத்தி விரதம் இருப்பாங்க. கலசம் ஏத்தி நீங்க வந்து வெளியில கலசத்த அதாவது நிலவாசலுக்கு அந்த சைடு கலசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு வீ கலசம் வீட்டுக்குள்ள வந்து அமர்த்துறதுக்கான அந்த பீடத்தையும் நல்லா பூக்களும், பச்சரிசி வைத்து அலங்காரம் பண்ணி அந்த பீடமும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அ வாழை இலையில வைத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 சுமங்கலிங்கள வர வச்சு, இல்லாட்டா 2 சுமங்கலிகள வர வச்சு, அந்த கலசத்தை எடுத்துட்டு வர சொல்லி ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு, அது பெரிய வீட்டுக்கு மூத்த சுமங்கலி ஒருத்தவங்கள வர வைங்க. அவங்கள வச்சு அந்த கலசத்த இறக்க வைங்க அந்த பீடத்துல. இறக்க வச்சு அதில ஆராத்தி எல்லாம் காமிங்க. அதே சமயம் நீங்க அங்க சமையல் வந்து சைவ உணவு வந்து எடுத்து, அதில வந்து சாம்பாரு, அவியல், கட்டிப்பருப்பு இதெல்லாம் வைத்து, நல்ல நெய் ஊத்தி, அப்புறம் இதெல்லாம் பண்ணி வச்சுறாலும், சர்க்கரை பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சாலும், முக்கியமான பிரசாதம் அப்படிங்கிறது காரடை. அது இனிப்பு காரடை, கார காரடை 2 இருக்குது. அந்த இனிப்பு காரடை வந்து நல்ல காராமணிய நல்லா வறுத்து, அந்த பாகு பொங்க வச்சு, அந்த காராமணி வறுத்த காராமணிய போட்டு, அப்புறமா பச்சரிசி இடிச்ச பச்சரிசி மாவையும் போட்டு நல்லா பண்ணி, அதில வந்து வெண்ணெய் போட்டு நல்லா தட்டி, கொழக்கட்டை மாரி தட்டி தட்டி அடை மாரி தட்டி, அவிச்சு நமக்கு சாமிக்கு பிரசாதம் வைப்போம். இது வந்து இனிப்பு காரடை. கார காரடைக்கு தாளிச்சு, அந்த பச்சரிசி மாவ தாளிச்சு, அதை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு, அடை மாரி தட்டி, அந்த காராமணிய உதுத்து போட்டு, அதையும் அடை மாரி தட்டி, அதையும் வேக வச்சு, அது 2 காரடையும் வச்சு, அது மேல் நெய், உருகா நெய் அப்படிங்கிறது என்னன்னா, ஆ உருகாத நெய்னா, ஆ உப்பு கலக்காத நெய், பசு நெய். அந்த நெய்ய வந்து அதன் மேல் வைத்து வச்சு,
எல்லாரும் சுமங்கலிங்கள் அத்தனை பேருக்கும் மங்கள பொருட்கள், தாம்பூலத்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 சுமங்கலி வர வைக்கலாம். இல்லாட்டா 5 சுமங்கலி வர வைக்கலாம். வர வச்சு அவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லார் கையாலயும் அந்த கலசத்த ஆராத்தி எடுக்கணும். எல்லா பெண்களும் ஆராத்தி எடுக்கணும். நோன்பு கயிறு வச்சிருப்பாங்க. அந்த நோன்பு கயிறு எல்லா வீட்டின் யார் எந்த பெண் மூத்த சுமங்கலியாக வந்திருக்காங்களோ, அவங்க கையால நோன்பு கயிறு கட்டிக்கணும். நோன்பு கயிறு கட்டிட்டு தான் பூஜைகள ஆரம்பிப்போம். பூஜைகள ஆரம்பிச்சுட்டு அந்த நோன்பு கயிறு அப்புறம் தாலிச்சரடு வந்து கலசத்தில போட்டிருப்பாங்க. அந்த தாலிச்சரட எடுத்து அந்த மூத்த சுமங்கலி வந்து அந்த நோன்பு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு கட்டி விடுவாங்க. அவங்களுக்கு கட்டி விட்ட பிறவு, அந்த மூத்த சுமங்கலி இல்லன்னா, நம்மள மூத்த சுமங்கலி கட்டி விடலனா கூட கணவன் கட்டி விடலாம். அதனால அந்த கணவன் கட்டி விடுறதும் பாக்கியமான விஷயம் தான். அதே மாரி எல்லாருக்குமே அந்த சரடும், அந்த நோன்பு கயிறு குடுக்கணும். அப்புறம் தாலி சரடு குடுக்கணும். இந்த நோன்பு கயிறு மூத்த சுமங்கலி கையால் நம்ம நோன்பு கயிறு கட்டிக்கிருவோம். சரட வந்து உங்க வீட்ல போய் உங்க கணவர் கையால் கட்டுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். மேம் இந்த காரடையான் நோம்புல கட்டாயம் கணவன்மார்கள் கலந்துக்கணுமா? கணவன்மார் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அந்த பெண் இருக்கிற காரணியா இருக்கிற பெண் வந்து அந்த வீட்டு கணவன் வந்து அதில முக்கிய பங்கு வச்சா, அவ வந்து இன்னும் அந்த மூத்த சுமங்கலி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும் இல்லாமல், கணவன் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்புறமா 2 பேரும் சேர்ந்து அந்த மூத்த சுமங்கலி காலில் ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பாக இருக்கும். இது ஏன்னா, கணவனுடைய ஆயுள் பங்கம் தெரியுது. கணவனுக்கு இருதார அமைப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க, இத பண்ணும்போது அந்த இதெல்லாம் தோஷங்கள்லாம் கழிஞ்சு போகும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப அற்புத சக்தி இது வந்து இந்த காரடையா நோன்பு. இது வந்து அவ்வளவு பொண்டாட்டி தாசன் சொல்லுவாங்க இல்லையா? இந்த காரடையா நோன்பை ரெகுலரா இருக்கிறவங்களுக்கு கணவன் வந்து கண்டிப்பா பொண்டாட்டி தாசனாக தான் மாறுவார். அந்த அளவுக்கு அற்புத சக்தி. அதனால நம்ம இந்த தாலி கயிறு வந்து பலதார அமைப்புடைய ஆண்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காரடையா நோன்பு இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த அமைப்பு வந்து அந்த ஆண் வந்து எடுத்துக்க மாட்டார். அது வராது. ஏன்னா உங்களுக்கே நெறைய கயிற கட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த தோஷம் வந்து ரொம்ப நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னைக்கு நிகழ்ச்சியில காரடையான் நோன்பு பெண்கள் எப்படி விரத முறைகள் இருக்கணும், என்ன மாரியான பூஜை முறைகள் வீட்ல இருந்தபடியே செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா.